ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான வேர்க்கடலையை வச்சு ஒரு பர்பி தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாகவும் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு ரொம்பலாம் மெத்தட் கிடையாதுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே வேர்க்கடலையை வறுக்கிறதுக்கு ஒரு தவாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 கப் அளவு கடலை சேர்த்துக்கலாம், வேர்க்கடலை. இதில் நீங்கள் நெய் சேர்க்காமல் கூட வறுத்துக்கலாம். நெய் சேர்த்து வறுக்கும்போது நமக்கு இன்னும் வாசமாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி நெய் சேர்த்து வறுத்துருக்கேன். இதை ரொம்ப வறுக்க தேவையில்ல, மீடியம் பொன்னிறமானால் போதும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அப்போ நமக்கு கலர் ரொம்ப கருப்பாக இருக்கும். இதை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ கடலை நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க போதும். ரொம்ப வறுத்திங்கன்னா நமக்கு நல்லா இருக்காது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதும் நம்ம தோலெல்லாம் உரித்து எடுத்துடலாம். இப்போ இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே வானலில் ஒரு 10 பீஸ் அளவு முந்திரி எடுத்திருக்கேன். அதே 10 பீஸ் அளவு பாதாம், ஒரு 10 பீஸ் அளவு பிஸ்தா எடுத்திருக்கேன். இது 3மே ஆப்ஷனல் தாங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது சேர்க்காம கூட வறுத்துக்கலாம். இதை ரொம்ப வறுக்க தேவையில்ல, லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம கடலை ஆறிடுச்சு. அதை தோலை உரிச்சிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன். இதோட நம்ம வறுத்து வச்ச பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப பவுடராகவும் அரைக்காதீங்க, ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. லைட்டாக கொரகொரப்பாக ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம பர்பி செய்கிறதுக்கு சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு வானல் வச்சுருக்கேன். இன்றைக்கி எவ்வளோ கடலை எடுத்திங்கன்னா அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் அளவு சக்கரை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் மெஷரிங் எடுக்கிறீங்களோ அதே அளவு இதையும் மாற்றிக்கோங்க. 1 கப் கடலைக்கு 1/2 கப் சக்கரை, 1/4 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கம்பி பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு கம்பி பதம் வர்ற வரையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும். அதாவது ஒரு நூலிழை மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு. அதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்தை தாண்டிடக்கூடாது. இதில் முக்கியமாக இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம பூந்திக்கெலாம் செய்வோம் இல்லையா பாகும், அந்த பதம் தாங்க நமக்கு இதுலேயும் வேணும். இப்போ நமக்கு பதம் நல்லா வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்ச நட்ஸை எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா காந்திடும். அதனால் ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வானலில் ஒட்டாத நல்லா பரட்டிட்டு வரணும். அந்தளவு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இடையில ஒரு கொஞ்சம் கெட்டியான ஸ்டேஜ் ஆனதுமே நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்யும்போது இன்னும் வாசம் அதிகமாக இருக்கும். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்ல. நெய் சேர்த்தா நமக்கு இன்னும் அந்த வாசனையோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு கரெக்டான பதம் வந்துருச்சு. வானலில் ஒட்டாத நல்லா பரட்டிட்டு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நான் இங்கே பட்டர் பேப்பர் போட்டிருக்க ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஒரு பிளேட்டில் நெய் இல்லைன்னா எண்ணெய், வெண்ணெய் எது வேணாலும் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா அகலப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவு வச்சுக்கோங்க. மெல்லிஸாக வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை மொத்தமாக வேணாலும் வச்சுக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான். இதை நல்லா பரவி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாங்க ஒரு 5லேருந்து 10 நிமிஷம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிட்டு கட் பண்ணணும்னா லைட்டாக நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஹார்டாக. உங்களுக்கு கட் பண்ண ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா ஊற்றின ஒரு நிமிஷத்துலேயே கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப ஹார்டாலாம் இருக்காதுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடலை மிட்டாயை விட நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.